டீசல் படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அது பிடிச்ச விஷயம்னா எதை சொல்றீங்க? எனக்கு வந்து ஹரிஷ் கல்யாணுடைய டிரான்சிஷன் பிடிச்சிருந்தது. அதாவது வந்து இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள்லேருந்து ஒரு ஆக்ஷன் மோடுக்கு மாறினது வந்து பிடிச்சிருந்தது. குறிப்பாக வந்து கதையில் எடுத்துக்கிட்ட அம்சமாக யோசிச்சிங்கன்னா அந்த டீசல் மேட்ரு, அந்த டீசல் திருட்டு மேட்ரு வந்து ஒரு முக்கியமான மேட்ரு. அது கொஞ்சம் புதுசு கூட. ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அது ரெகுலராக வந்து அந்த நார்த் மெட்ராஸில் நடக்கக்கூடிய விஷயம்ன்றது வந்து அதை பின்னணியில் வச்சு அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பேசுனது. அடுத்தது டுவார்ட்ஸ் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இந்த கதையை எல்லாத்தையும் கன்சிக்யூட்டிவாக முதல்ல எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு கதைக்குள்ளே வந்தாங்க. அந்த கதைக்குள்ளே வந்தபோது நிறைய விஷயங்களை சமகால அரசியலை, தூத்துக்குடி ஷூட்டிங் மேட்ரு இதெல்லாம் நிறைய உள்ளே இன்புட் பண்ணது, அந்த போராட்டங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே படமாக்கப்பட்டிருந்தது இந்த சைடில். இதைய கொஹசிவான இல்லாதது ஒரு விஷயம் தான் அந்த படத்துக்கான மைனஸ்ன்னு நான் சொல்லுவேன். எனக்கு ஜென்ரலாக சொன்னேன் இது வந்து படமாக கருத்தாக ரொம்ப நல்ல கதை. அந்த கதையை வந்து கரெக்டான ஒரு மேபி இந்த வினயராஜ் கதாபாத்திரத்தை கூட இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக வந்து ஆமாம் அவருக்கான காரணம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அவர் வந்து ரொம்ப கெட்டவரான ஒரு விஷயமா காட்டியிருக்காங்க. ஆனால் அவருடைய திருந்துறதுன்னு இருக்கு இல்லையா, அந்த திருந்துறது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கலாமான்னு தோணுது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் பார்த்த படம் வந்து டீசல். அருமை, சொல்லுங்க. எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன சார், ஆன்டகனிஸ்டோடைய இது வந்து அந்த அளவுக்கு ஆடியன்ஸுக்கு கவர் ஆச்சா? இப்போ வினய் ஒரு ஆன்டகனிஸ்ட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சொல்றாங்க சார். அதுக்கப்புறம் அடுத்து இன்னொருத்தர்கிட்ட போகுது, அடுத்து இன்னொருத்தர் பிரவீன் அவர்கிட்ட போகுது. இதனால மாறி மாறி போறதுனால ஆடியன்ஸுக்கு அந்த ஆன்டகனிஸ்ட் மேல இருக்கிற ஒரு ஈர்ப்பு ஆன்டகனிஸ்ட் மேல வந்துச்சான்னு எனக்கு கொஞ்சம் அந்த படத்துல டவுட்டா இருக்கு. உண்மைதான் சார். ஆடியன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இதுல மீனவ இதை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க, இதுல வந்து கார்பரேட் கம்பெனி அது மட்டுமே அரசியல் கிடையாது. டைரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்பரேட் அரசியலை தாண்டி உறவுகளுக்குள்ள இருக்கிற அரசியலை சொல்லியிருந்தா இது இன்னும் அடுத்து போயிருக்கும். இப்போ வந்து வட சென்னை படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அமீர் சாருடைய கேரக்டர் அது வந்து உறவுகளுக்குள்ள இருக்கிற அவரை ஒருத்தர் அழிச்சிட்டு எப்படி ஒருத்தர் வராரு, அது ஒரு அரசியல். அந்த மாதிரி அரசியலை சொல்லி இருந்தா, இப்ப புதுப்பேட்டை மாதிரி சார் அந்த மாதிரி அரசியல் சொல்லி இருந்தா இது லவ்வபுளா இருக்கிற மூவி வந்து மோஸ்ட் லவ்வபுள் மூவியா ஆயிருக்கும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டாங்க சார் இந்த டீசல் படத்துக்கு. இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்துக்கிட்ட சப்ஜெக்டில் இருக்குல்ல, அது பக்கமே முழுமையாக அந்த திரைக்கதை அமையாமல் அங்கங்கே நிறைய டீவியேஷன். குறிப்பாக அந்த லவ் ஸ்டோரி இருக்குல்ல, உங்கள் காதல், அதுவே பெரிய டீவியேஷன் ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம், இப்போ இருக்கிற பல புத்திசாலித்தனமான இயக்குனர் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு கதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கதையினுடைய ட்ராவல் ரொம்ப முக்கியம். அந்த கதையில் இப்போ நம்ம வந்து இந்த கதையில் காதல் இருந்தாகணும், குடும்ப சென்டிமெண்ட் தான் அப்படின்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு அந்த கதைக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடணும். இது காதல் தேவையில்லைன்னா காதல் தேவையில்லைன்னு கூட முடிவு பண்ணலாம், தப்பில்லை. ஆனால் அதை வேணும் அப்படின்னு வச்சுக்கும்போது அது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒட்ட வச்ச மாதிரி ஆகிடுது. இது டிவியேட் ஆகிடுது. எந்த விதத்துலையும் எமோஷனலாக ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகாமல் விடுறதுக்கு அது ஒரு காரணம் ஆகிடுது உங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அது தேவையில்லை அந்த கதையில். இது அந்த 1/4 மணி நேரத்தில் வேற கதை சொல்லியிருக்கலாம்னு இல்லையா உங்களுக்கு? முதல்ல ஆரம்பித்த விஷயமா, அதாவது எந்த விஷயத்தை அவங்க மறுக்கிறாங்களோ அங்கே வந்து அதையே அவங்க திருப்பி அந்த மீனவருடைய நல்வாழ்வுக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம். அதுலேருந்து ஒரு டீவியேஷன் எடுக்கிறது நல்ல ஒரு சேஞ்ச் தான். பட் அதுக்கப்புறம் அந்த கன்ஃபரன்டேஷன் மேலே இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் கவனத்தை எடுத்திருக்கும். பட் இருந்தாலும் ஹரிஷ் கல்யாணம் ஒரு ஆக்ஷன் அவதாரம் எடுக்கணும்னு விரும்பினார்ல, அது வந்து ஓரளவு ஒரு வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் எல்லாருக்கும் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, முதல்ல 2 படங்கள், ஒரு பக்கம் பார்க்கிங்கு, இன்னொரு பக்கம் லப்பர் பந்து. இந்த படங்களுடைய இம்பேக்டோடு வராங்க ஜனங்க உள்ள படம் பார்க்க. அது வந்து பார்க்கும்போது டெஃபரெண்ட்டாக வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது. அதுதான் பிரச்சனை. இந்த வட சென்னை மாதிரி இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராங்க சார் ஆடியன்ஸ். கரெக்ட். அதுதான் இந்த உறவுகளுக்குள்ள இருக்கிற இன்னொரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படத்தில். அந்த பாட்டு ஹிட் ஆயிடுச்சு ரொம்ப வருஷம். ஆமாம், அந்த பாட்டு ஹிட் ஆனதுக்கப்புறம் அந்த பாட்டுக்கான எதிர்பார்ப்போட படத்தில் வராங்க. ஆனால் அந்த பாட்டுக்கு அப்புறம் இன்னும் அந்த படத்தில் அந்த காதல் காட்சிகளோ எதுவுமே பவர்ஃபுல்லாக இல்லாததும் ஒரு பெரிய மைனஸ் தான் சொல்லணும். நன்றி. தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள். தீபாவளி ரிலீஸ் இதில் பார்க்க இது டீசல் ஓரளவுக்கு ஓகேன்னு தோணுது சார். சரி, உங்களுக்கு எப்படி இருந்தது படம்? ஓகே சார். ஏன்னா ரப்பர் பந்து பார்த்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறப்ப பார்க்கலான்னு சார். என்ன பிடிச்சது அந்த படத்தில் உங்களுக்கு? அதாவது ஒரு ரிசோர்ஸஸ் இது காமிச்சிருக்கேன்னா அது நமக்கு ஒரு வித்தியாசமாக தோணுது சார். நானும் கமர்ஷியல் படத்தோடு இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து எப்படி இருந்தது. நான் ரப்பர் பந்து கான்செப்டில் போனேன், சரி ஏதோ ஒரு இதாக இருக்குன்ட்டு. ஆனால் ஓகே சார். ரப்பர் பந்து அதே சேனல் எடுக்கும் வேற மாதிரி இருக்கும், நல்லா இருந்தது சார் நமக்கு.
எல்லா படமும் லப்பர் பந்தாவே இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? அந்த நடிகருக்கே கூட ஒரு அவரே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்க்கிங் அப்படின்னு ஒரு வித்தியாசமான படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் லப்பர் பந்து அமைஞ்சது. அதுவும் பக்காவா இருந்தது சார். நன்றி ஓகே சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? அருமை அருமை. சொல்லுங்க, டீசல் படத்தை பற்றி சொல்லுங்க. டீசல் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா சொல்ல போறாங்க, அதாவது ஒரு மாஃபியா, டீசல் மாஃபியா புதுசுங்கிற மாதிரி கொண்டு வந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சர்டைன் கார்பரேட்டை எதுக்குற மாதிரியான ஒரு ஸ்டோரியா போயிடுச்சு. அதே மாதிரி படத்தோட டியூரேஷன்ங்கிறது வந்து ரொம்ப லென்த்தியா ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு அந்த ரிசம்பிளன்ஸ் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது, கத்தி படம் மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது சார் அந்த மாதிரி. ஏன்னா இட் ஸ்டார்டட் அது வந்து ஒரு டீசல் மாஃபியால இருக்கிற ஒரு லீடர்ஷிப் பொசிஷனுக்கு ஃபைட் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதோட பேக்ரவுண்ட வேற எங்கெல்லாமோ கொண்டு போயிட்டு எந்த இடத்துலயும் ஒரு நல்ல ஸ்டோரி என்கேஜிங்கா இல்ல சார். ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் லேசியா போற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது சார். பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண்லாம் ரொம்ப நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி லவ் ட்ராக் அந்த படத்துக்கு தேவையே இல்லை சார். அது கொஞ்சம் அதை கட் பண்ணியிருந்தா கூட ஒரு 20 minutes வந்து கொஞ்சம் சேவ் ஆயிருக்கும் இந்த படத்துக்கு. அந்த படத்துல வேற யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? சாய்குமார் நல்லா பண்ணியிருக்காரு சார். சாய்குமார், கருணாஸ் பண்ணியிருக்காரு, பட் காளி வெங்கட் கூட பண்ணியிருக்காரு. ஆனா அந்த கதாபாத்திரங்கள் அவ்வளவு தூரம் ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப குறைவாகவும் இருக்கு. அதாவது இவரை தாண்டி பாத்தீங்கன்னா சாய்குமாரோட கேரக்டர் வினய் பண்ணியிருக்காரு. அது ஒரு போலீஸ் கேரக்டர், நல்ல டெரிஃபிக் வில்லனா பண்ணுவார்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் எல்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் எடுத்துட்டு போயிட்டாங்க சார். இல்ல, அவருடைய கதாபாத்திரம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்ப கூட, அந்த கதாபாத்திரம் அழுத்தமாக எழுதப்படலை. இருந்திருந்தா கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கா இது பண்ணிருக்கணும் சார். ஆனா ஸ்டோரி கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு லைன் ஆஃப் ஸ்டோரியை பிடிக்கிறாங்க, செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்லி அது வேற மாதிரி போகுது சார். சார் ரிவ்யூஸ் கேட்காம போனா கொஞ்சம் நமக்கு அந்த கனெக்ட், நம்மளோட ஓன் ஒப்பீனியன் தெரியும் சார். ஆமா ஆமா, பிக்சடா போக கூடாது சார். நான் ஏன்னா அதுதான் இப்ப டியூடெல்லாம் நேத்தே வந்து கொஞ்சம் வந்து ஒரு கலவையான விஷயங்கள் சொன்னாங்க. பட் பார்க்கும்போது நம்மளா போய் பார்த்தா தான் சார் நம்ம நியாயமான ஒப்பீனியன், நம்மளோட ஒப்பீனியன் கரெக்டா சொல்ல முடியும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். சரியான திரைக்கதை அமைந்திருந்தால் ஹரிஷ் கல்யாணுக்கு இன்னொரு லப்பர் பந்தாக டீசல் அமைந்திருக்கும். இப்போ கம்பி கட்டுற கதையை பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் நம்ம பேசிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே அப்படியே ப்ரிப்பரேஷன்ஸில் வந்து லாஸ்ட்டில் இருக்கோ என்ன தெரியாது. ஆனால் அது ஒரு காமெடி படமாக வந்திருக்குது. ஒரு அந்த படமும் வந்து ப்ரெஸ் மத்தியில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான படம், நல்ல ஒரு நல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. நட்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. நட்டி அந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்ததே நான் நினைக்கிறேன்னா சதுரங்க வட்டி அடிப்படையில் தான் தேர்ந்தெடுத்தேன். ஆமாம், அந்த கேரக்டரும் அந்த மாதிரி சதுரங்க வட்டியில் இந்த மாதிரி இந்த கோல்மால் பண்ணுறது 100% சூப்பராக பண்ணிட்டாரு. அதனால் வந்து அவர் தான் இதுக்கு ஃபிட்டுச்சா அப்படின்ட்டு செலக்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த படத்தை வந்து யாரும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் இல்லாதனால நம்ம வந்து பேசலாம். ஆனால் அது வந்து இது வரும் நாட்களில் வந்து நிச்சயமாக வந்து அந்த படத்துக்கு பேசுவாங்கன்னு தோணுது. இல்லை, அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல்ஸ் இருக்குல்ல, அவருக்கு வந்து பர்ஃபெக்டாக பொருந்தது. அவரை வந்து சில படங்களில் மகாராஜாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் வேறு பேட்டர்னில் கொடுத்தாங்க. ஒரு மாதிரி சீரியஸான ஆள்னு பார்த்து அதுக்கப்புறம் அவர் மனசில் வந்து எப்படிப்பட்ட ஒரு எப்படிப்பட்ட மைண்டு, எப்படிப்பட்ட ஆள் அவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த சாமியார் வேஷம் போடுறது எல்லாம் வந்து நல்லா அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. ஆர்டரில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் டியூடு, இன்னொரு பக்கம் பைசன், அடுத்து ஹரிஷ் கல்யாண் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. அதுக்கப்புறம் தானே ஆர்டர் வருவாங்க எப்போவுமே. ஆமாம், பட் இதுக்கு நமக்கு டைம் இருக்குது. ஏன்னா இந்த வாரம் வந்து தீபாவளி 20ஆம் தேதி தான், அப்புறம் 22 தேதிக்கு லீவ் இருக்குது. இந்த வீக்கெண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த படங்கள்லாம் நிதானமாக ஓடுறதுக்கான டைம் இருக்குது. நிச்சயமாக வந்து அந்த படத்தையும் வந்து ஒரு மக்கள் கன்சிடரேஷன் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா அதுக்கும் எல்லாரும் வந்து ஒரு தியேட்டரில் டிஸ்ட்ரிபியூட்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து பெரிய படங்கள் வந்தால் நம்ம தியேட்டர் கிடைக்கிறதில்ல அதெல்லாம் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு நிறைய தியேட்டர்ஸ் கிடைச்சிதுன்றது ஆச்சரியம். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசும்போது ப்ரைம் தியேட்டர்ஸில் வந்து நமக்கு எல்லா மல்டிப்ளெக்ஸ்லையும் தியேட்டர் கொடுத்துருக்காங்க சார்ன்றது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது எனக்கு. இல்லை, பெரிய கதாநாயகர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா 1200 தேட்டரில் 900 தேட்டர்ஸ் அவங்களே எடுத்துக்குவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் உள்ள மிச்சம் 300 தேட்டர் தான் மற்றவங்க ஷேர் பண்ண வேண்டிய பொசிஷன் இருக்கும். இந்த படத்தை பொறுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1200 தேட்டரை இவங்க எல்லாருமே ஒரு 300 தேட்டர், 300, 350, 400 இப்படி ஷேர் பண்ணிக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுனால எல்லாருக்குமே வந்து அந்த பொசிஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். கதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ரீச் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கதை. இந்த படம் வந்து ஒருவேளை தீபாவளி கூட்டத்தில் வராமல் தனியாக வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு கவனம் பெற்றிருக்குமோன்னு ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. என்னென்னா எல்லாரும் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியில் இந்த மாதிரி முதல் 3
பெரிய அடுத்த லெவல் நடிகர்கள் நடிக்கும்பொழுது இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன படமாக இருக்குன்றதுனால யோசிக்கிறாங்க. பட் அதே நேரத்தில் காமெடி சில இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அந்த காமெடி சீன்கள் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னாங்க. இந்த நித்யானந்த ஸ்பூப் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னாங்க அவங்க பார்க்கும்போது. இல்லை, நீங்கள் சொன்னது முக்கியமான விஷயம் தான். என்னென்னா அதே லெவல் இல்லை, அதுக்கு நெக்ஸ்ட்டு லெவல் உள்ள ஹீரோக்கள் நடிக்கும்போது இப்போ தேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. இப்போ இந்த 3 படங்கள் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இப்போ பைசன், டியூடு, அதுக்கு அடுத்து டீசல், இது எல்லாமே வந்து ஒரு சேம் ரேஞ்சு காம்படிஷனில் இருக்குது. இது மாதிரி படங்கள் வந்து இப்போ சதுரங்க வேட்டை எப்படி தனியாக வந்ததோ ஆமாம், அது மாதிரி இந்த படங்கள்லாம் தனியாக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் வந்து மற்ற படங்கள்லாம் ஆரம்பிக்க வேண்டிய ஆரம்பிச்சிட்டாங்க, சின்ன லெவலில் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதெல்லாம் தாண்டி 3 படங்கள் இந்த மாதிரி ப்ரியாரிட்டி வரும்போது இந்த படங்கள் வந்திருக்க வேணாமோ, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக மக்கள் மனதில் பயஞ்சிருக்குமோன்னு ஒரு சின்ன கேள்வி இருக்குது தான். சரி, சதுரங்க வேட்டையை மனதிலே வைத்துக்கொண்டு படத்தை எடுத்தவர்கள் முழுவதுமாக அந்த வேட்டையை நடத்தி இருக்க வேண்டாமா? திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் இது இன்னொரு சதுரங்க வேட்டை ஆகியிருக்கும். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்னென்னா, மொத்தமாக ரசிகர்கள், அதாவது இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ரசிகர்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க, ரசிகர்கள் எப்படிப்பட்ட மனநிலை இருக்காங்க, அவங்க இந்த படைப்பை எப்படி ரசிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்கிறது தான். அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் தான் இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றி. நன்றி, வணக்கம். நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.